ஹல்லேலூயா. மாதத்தின் கடைசி ஞாயிறு நாம் எல்லாம் ஒன்றாய் கூடி ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we praise you Lord. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காக அப்பா கர்த்தாவே, இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தாவே தேவரீர் அப்பா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை நான் சொல்றேன். அதற்கு வழியாக நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவரே, அதன் மத்தியிலே எங்களோடு நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர், நீர் வலது கலத்தினாலே அப்பா கர்த்தாவே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீரே கர்த்தாவே தேவரீர் எங்களை பாதுகாத்து எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து கர்த்தாவே தேவரீர் எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக துதிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை கூட இந்த காலத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தேவனே அப்பா, உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே அப்பா சில நேரம் கர்த்தாவே தேவரீர் உம்மோடு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஆராதித்து ஜெபித்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள இந்த நாளை நீ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆராதங்களாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள கிருபித்தாங்க. எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லாமே கர்த்தாவே தேவரீர் ஆவியானவரை உங்களுடைய வழிநடத்தல் மூலமாக நடைபெற நீ கிருபித்தாங்க அப்பா. let there be அப்பா கர்த்தாவே Heavenly Father spirit filled service today அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்தும். ஆசீர்வாதம் வழிநடத்தும். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாம மகிமைப்பட நாம் ஆராதிப்போம் ஆண்டவரை. முதல் பாட்டாக நாம் பாடப்போவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தில் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை கடங்கான நன்மைகள் வரும்
சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் மொழி கர்த்தாவே தேவரே, எந்த ஒரு மாற்றம் உலகத்தில் வந்தாலும் தேவரீர் அப்பா என்னை நீ கைவிட மாட்டீர். அதுக்காக நன்றி அப்பா. எங்களை நீ கைவிட மாட்டீர். அதுக்காக நன்றி அப்பா. மலைகளே கர்த்தாவே தேவரீர் பெயர்ந்து கர்த்தாவே தேவரீர் விலகி போனார். என் தேவன் அப்பா நீர் மாறாதவராய் எங்களை கைவிட மாட்டீர். நன்றி அப்பா. துதிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவனே அப்பா கர்த்தாவே நீர் உறங்குவதே தூங்குவதே எங்களை அப்பா கர்த்தாவே மறக்காமல் நினைவு கூறுகிற தேவன் நீர் ஒருவரே. அதுக்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன், வானமும் பூமியும் படைத்த என் கரங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே. என் கரங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே. எனக்கும் ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கும் ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தெழுந்திடும், நிலை மாறி கிடிடும். மலைகள் பெயர்ந்தெழுந்திடும், மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், மாறுதல் எனக்கவரே. எனக்கும் ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கும் ஆசை வரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உரைத்தார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை
உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர். ஆவியான தேவனே, எங்களை பலப்படுத்தினோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Hallelujah, hallelujah. God is a God, Alpha, Omega, hallelujah. ஆதியும் first to the last, hallelujah. ஆரம்பம் அவரே, முடிவும் அவரே, hallelujah. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பவர் அவர் ஒருவரே. அவருக்கே நாம் ஆராதனை, நம்முடைய ஆராதனை எல்லாம் அவருக்கே, hallelujah. Holy Spirit, உங்களை பலப்படுத்துங்க அப்பா. Strengthen us, Lord. இந்த உலகத்தில் அப்பா கர்த்தாவே தேவரே அப்பா, நாட்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது. கடைசி நாட்கள் என்பது நன்றாக தெரிகிறது. Last days are here. The last days are here. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் அப்பா வரப்போகிறீர். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ வாசல் அண்டை நீர் நிற்கிறீர் என்பது நன்றாக தெரிகிறது அப்பா. உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் வாசல் அருகே நிற்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஹalleluya. கொடுப்போமா ஆண்டவரே தேவரீர், நான் உமக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீர் எப்பொழுது வந்தாலும், நீர் எப்பொழுது வந்தாலும் அப்பா தேவரீர் உமக்காக I will watch and pray. நான் உமக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. தேவரீர் இப்பொழுது வந்தாலும் கூட I will be with you, Lord. Hallelujah. நான் உம்மோடு இருப்பேன். Hallelujah. அப்படி சொல்லி hallelujah. நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒப்புக் கொடுப்போம். Hallelujah. ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள் கர்த்தாவே தேவரீர் என்னை மேற்கொள்ளக் கூடாது. உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. Hallelujah. என்னுடைய ஆண்டவர் ஆசைப்படும் விஷயங்கள், என்னுடைய ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள் தான் அப்பா தேவரே நான் கர்த்தாவே செய்ய வேண்டும். என்னுடைய ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய வேண்டும். Hallelujah. ஆண்டவரே கர்த்தாவே தேவரே அப்பா, அந்த நாட்களில் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வரும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஓ hallelujah. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கே ஆராதனை அப்பா, hallelujah. உமக்கே ஆராதனை அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகா பரிசுத்த ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவரே உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை அப்பா. எங்கள் தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை நீர் தெரிந்து கொண்டீர் என்ற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா, அப்பொழுதிருந்தே எங்களை முன்குறித்து அழைத்த தேவன். உங்களை கைவிடுவீரா? நிச்சயம் கைவிட மாட்டீர்கள். நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட அனைவரும் உடைய கரத்தில் கொடுக்கிற அப்பா கர்த்தாவே தேவரீர் பார்த்துக் கொண்டிருக்கிற, எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் பலப்படுத்தும், ஆவியில உற்சாகத்தை தாங்க கர்த்தாவே. நீர் கர்த்தாவே அவர்களை சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே பலப்படுத்தும். வார்த்தை மூலமாக ஆவியான நீர் பலப்படுத்தும், வழி நடத்துங்க கர்த்தாவே. இதே பலவீனமாய் இருக்கிற கர்த்தாவே எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நினைக்கிறோம் இந்த வேளையில். கர்த்தாவே தேவரீர் அவர்களுக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. தேவரீர் கர்த்தாவே போராட்டம், பிரச்சனைகள் மத்தியில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பைனான்சியல் கட்டுகள் மத்தியில் போய்கொண்டிருக்கும் பிள்ளைகள், படிப்பின் விஷயங்களில் போய்கொண்டிருக்கும், எதிர்காலத்தை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கும் பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். திருமணத்திற்காக கர்த்தாவே தேவரீர் அப்பா, இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கும் அப்பா கர்த்தாவே பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளை
ஜெபங்களை கேட்கிற தேவன். தேவனே அப்பா வழி நடத்தும். இந்த நாளில் கூட கர்த்தாவுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தாவே நீரே எல்லாவற்றையும் எல்லாமே இருக்கிற எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு செய்தி, ஒரு தலைப்பு என்னவென்றால், ஐ ஆம் அ சர்வன்ட் ஆஃப் காட். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய வேலைக்காரன். இதுதான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரங்களெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த ஒரு தலைப்பில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனமும் நாம் தொடர்ந்து ஒரு வசனத்தை வைத்து தியானித்து அதுக்கு ரிலேட்டடான ஆண்டவர் என்ன செய்தியை கொடுக்குறார் என்று பார்க்கிறோம். நம்ம முதலாவது திருப்பி மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். சங்கீதம் 113:1. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஊழியக்காரனே, வேலைக்காரனே, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று அழகாக போட்டிருக்கு. இன்னொரு சங்கீதத்தையும் படிப்போம். சங்கீதம் 103:21 வசனம். சங்கீதம் 103:20. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமா, இப்ப பாருங்க 21. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, சர்வ சேனைகளே கர்த்தருடைய பணிவிடைக்காரர்களா, சர்வன்ட்ஸ். Praise the Lord, all his heavenly host, you his servants who do his will. பாருங்க, கர்த்தருடைய சேனை, வானத்தின் சேனைகள், அதில் இருக்கிற எல்லா தூதர்கள், அந்த சேனை மண்டலத்தில் இருக்கும் எல்லா சேனைகள், அது எல்லா ஆண்டு என்ன சொல்றார்? பிரைஸ், அவரை துதியுங்கள். பிகாஸ் எதனால்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரனாய், வேலைக்காரனாய் நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பல வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் மேலும் அந்த வசனங்களை நீங்கள் படித்து தியானம் பண்ணுங்கள். இப்பொழுது முதல் குறிப்பு நாம் பார்ப்பது என்னவென்றால், மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் வார்த்தையை கூறுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 65 ஏசாயாவின் புத்தகம் 65 பார்த்தோம் அப்படின்னா 13 வசனம். இந்த 13 வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் தவறு செய்கிறவர்கள் யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வரார். பாருங்க, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், என் ஊழியக்காரன் புசிப்பான், நீங்களோ பசியாயிருப்பீர்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். பாருங்க, முதல் குறிப்பு நம்ம என்ன பண்ண, என் ஊழியக்காரன் பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த வசனத்தில்? என் ஊழியக்காரன் புசிப்பான், ஆனால் நீங்களோ பசியாயிருப்பீர்கள். அப்போ நேற்று நேற்றில் ஒரு 2 நாளுக்கு முன்பதாக என்னோட ஒரு பிலீவர் ஊழியத்தில் வந்திருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆனால் நான் இனிமேல் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் இனிமேல் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னார். அப்பொழுது நான் கேட்டேன், நான் இதான் கேட்டேன், ஊழியம் என்றால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஊழியம் என்றால் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக செய்கிறது அப்படின்னாரு. அப்புறம் நான் நிறைய காரியங்களை இந்த மாதிரி கர்த்தருடைய ஜபிக்கிறது, முழு நேரமாக நான் இது பண்ணுறது, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறது, நான் சுவிசேஷத்தை சொல்லுவது அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தார். அப்பொழுது கடைசியாக நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் அவரை மறுபடியும் கேட்டேன், ஊழியம் என்றால் என்ன? அப்போ ஊழியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஊழியக்காரர் யார் என்று தெரியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு ஊழியக்காரன் யார்?
யார் ஒரு ஊழியக்காரன், யார் ஒரு வேலைக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன் என்பது யார் அப்படின்னு பாரு. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வேலைக்காரர்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று வேதத்தில் அழைக்கப்படவில்லை என்று நான் அவருக்கு புரிய வைத்தேன். இன்றைக்கு அதுதான் நான் உங்களுக்கு மை சர்வன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது மை சர்வன்ட் வில் ஈட், என்னுடைய ஊழியக்காரன் அவன் நன்றாக சாப்பிடுவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரை பற்றி சொல்கிறார்கள்? அப்போ முழு நேரமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு ஒரு இப்போ இவாஞ்சலிஸ்டாகவோ இல்லை பைபிள் டீச்சராகவோ இல்லை பாஸ்டராகவோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு லீடராகவோ எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக வந்தவர்களை குறிப்பிடுகிறார்களா? அவர்களை மட்டும்தான் குறிப்பிடுகிறார்களா இந்த வசனத்தில்? இல்லை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நான் புரிய வைத்து கொண்டே இருந்தேன். அவர் வந்து என்னுடைய மனைவி வந்து இன்னும் ஊழியத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பிரதர், அவங்களுக்கான இது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீ உங்கள் மனைவியை பிலீவராகவே பார்த்துன்னு இருக்க, உன்னுடைய மனைவியை ஒரு பிலீவராக பார்க்குற. ஆனால் அந்த பிலீவரை நீ என்ன பண்ணுறன்னா ஒரு விசுவாசி, மனைவி விசுவாசியை பார்த்துக்கொண்டு விசுவாசி என்று ஒதுக்கி வைத்து கொண்டே இருந்தால் எப்படி? எல்லா விசுவாசிக்கும் எல்லா பிலீவருக்கும் அழைப்பு இருக்கிறது சுவிசேஷத்தை சொல்ல. அவர்களும் ஒரு ஊழியக்காரர் தான். நீ அந்த கண்ணோட்டத்தில் அவர்களை பார்த்தால் அவர்கள் உன்னோட பெரிய ஊழியக்காராக இருப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் அவர் ரொம்ப யோசித்து பார்த்து, ஆமாம், யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்? அதுதான் சங்கீதம் 103 நாம் பார்த்தோம். யார் ஊழியக்காரர்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே ஊழியக்காரன் என்று. வானத்தின் சேனைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் சேனைகளை நிற்கும் 103:21 என் வானத்தின் சேனைகள் அவர்கள் எல்லாம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் யாராம்? அவர்கள் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அப்போ பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள். அது நீங்கள் வந்து பிலீவர், நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்கலாம், நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிக்கலாம், நான் கர்த்தருக்கு ஒரு பவுல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் கர்த்தருடைய அடிமை என்றார். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு சர்வன்ட்டுன்னு கூட சொல்லலை. அவர் ஒரு படி கீழே போய் அவர் வந்து நான் எதற்கும் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் வந்து உங்களுடைய அடிமை என்றார். அப்போ பாருங்கள், நாம் எதை வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் யார் கர்த்தருடைய வேலைக்காரன், யார் கர்த்தருக்காக நிற்பார்கள் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்போது யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் முழு நேரத்தில் தான் ஊழியம் செய்கிறார், அப்படி இல்லை. உன்னுடைய பணிஸ்தலத்தில் நீ எங்கே இருக்கிறாயோ, நீ எங்கே வேலை செய்கிறாயோ, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் கூட நீ ஊழியக்காரன் ஆகதான் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். உன்னை ஆண்டவர் ஊழியக்காரனாக தான் பார்க்கிறார். எந்த பணியில் இருந்தாலும் சரி. நான் வீட்டிலே இருக்கிறேன், நான் வீட்டிலே இருந்து முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இதுதான் என்னுடைய பணி, எனக்கு இதுதான், நான் இதுதான் என்னால் செய்ய முடியும். நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர், நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர். வேதம் தான் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய பணியை வீட்டில் நீங்களால் முடிந்தவரை வீட்டில் இருந்து முழங்காலிட்டு இன்டர்செசரி ப்ரேயர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களுக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர். ஊழியம் செய்வது கர்த்தருடைய சர்வன்ட், காட் சர்வன்ட் என்பது எத்தனை பேர் நம்ம பின்னாடி வராங்கன்னு இல்லை, எத்தனை பேர் நம்ம பின்னாடி வராங்க, நம்ம சொன்னால் இப்படி செய்வாங்க, நான் சொன்னால் இப்படி செய்வாங்க, அது இல்லை. நான் கூட்டம் போட்டேன்னா இத்தனை பேர், நோ, எனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, நோ, எனக்கு இவ்வளோ வேதம் தெரியும், நோ. இதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டார். கடைசி நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் வருவாங்களாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இதை செய்தேன், நான் உன்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினேன், உன்னுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தேன் என்று நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் உன்னை அறியேன்றார். ஏன்? அதில் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு.
கர்த்தருடைய நாமத்தினாலே தான் நம்ம வந்து போயிட்டு செய்கிறோம்னு வசனம் போட்டிருக்கு. உங்களுடைய நாமத்தினாலே தான் செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை அறிகின்றார். ஏன் தெரியுங்களா? வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தரின் பிதாவின் சித்தத்தை செய்யாதவன், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதவன் ஊழியக்காரன் அல்ல. யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள், நான் ஒரு ஊழியக்காரனா பிரதர், நான் ஊழியம் செய்கிறேனா? நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். யூ ஆர் a chosen person for God. You are a servant of God. Hallelujah. அன்றைக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு சோசன் ஜெனரேஷனாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டே விடவே இல்லை. கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அவங்கள உருவாக்கி கொண்டே வரார். எவ்வளோ முறுமுறுக்கிறார். எங்கே ரெட் சி அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து கொண்டு போய் அந்த ஆண்டவரை மறுதலிச்சிடுறாங்க. கர்த்தர் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் முன்னாடி போகிறாரு, அவரே மறுதலிச்சிடுறாங்க. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விடவே இல்லை. அவர் காப்பாற்றி கொண்டீங்க. யூ ஆர் மை சர்வன்ட்ன்றார். இஸ்ரேல் இஸ் மை சர்வன்ட்ன்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் கர்த்தருக்காக கர்த்தர் ஒரு திட்டத்தை அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். யூ ஆர் சோசன் பை காட். அதனால தான் ஆண்டவர் யூ ஆர் மை சர்வன்ட் என்றார். இன்றைக்கு யார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஊழியக்காரர் அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வானத்தை பார்க்காதீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தேடாதீங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தர் வரப்போகிறார், யாரோ ஒருத்தர் எங்கேயோ நம்ம கதவு வந்து தட்ட போகிறாங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கில் நான் போய் சந்திக்க போகிறேன் ஒரு ஊழியக்காரன். இல்லைங்க, சந்திக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர் அதெல்லாம் கதவுகளை திறப்பார். நான் இல்லைலாம் சொல்லலை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி. பட் யூ யுவர் செல்ஃப் ஆர் அ சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். யூ ஆர் அ சர்வன்ட் ஆஃப் காட். அதுதான் நான் போன வாரம் கூட பார்த்தோம். எரேமியாவை பார்த்து, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். நீ எனக்கு பணி செய்ய. எதற்காக இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தேன்? எதற்காக இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தேன்? எதற்காக இந்த நன்மைகளை செய்தேன்? எதற்காக இந்த சபையை காட்டினேன்? எதற்காக இந்த பிள்ளைகளை கொடுத்தேன்? எதற்காக உன்னை ஒரு சமுதாயத்தில், கிறிஸ்துவ சமுதாயத்தில் உருவாக்குகிறேன்? எனக்காக என் சித்தத்தை செய்வாயா? நீ ஒரு ஊழியக்காரன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபித்தாலும் சரி, வெளியே போய் 4 இடத்துல போயிட்டு சுவிசேஷ ஊழியத்தை செய்தாலும் சரி, நீங்கள் பணிஸ்தலத்தில் சாட்சியாக நின்று அங்கே இருக்கிறவர்களெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி, யார் ஒரு பிரதர், ஹூ இஸ் திஸ்? ஹீ இஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட். ஹூ இஸ் திஸ் மேன்? ஹீ இஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட். அன்றைக்கு தானியேல் அப்படிதான், நேபுகத்நேசர் பயந்து விட்டார். ஹூ இஸ் திஸ் மேன்? He is a servant of God. The Spirit of God lives in him. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். He is a servant of God அப்படின்னா பயந்து விட்டார்கள் இவர்களை பார்த்து. அவன் பணியை தான் செய்து கொண்டிருந்தான். யோசேப்பை பார்த்து பயந்து விட்டார். யோசேப்பை பார்த்து ராஜ்யத்தை கொடுத்தார், வச்சுக்கோ. ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். சாட்சியா நின்றான். அந்த இடத்துல அவன் சாட்சியா நின்றான். எவ்வளோ காரியங்கள் நம்ம வேதத்தில் சொல்லலாம். நான் அந்த மை சர்வன்ட்ன்ற பாயிண்ட்டுக்குள்ளே போவாதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு விளக்கிறேன். யார்? ஹூ இஸ் திஸ் மை சர்வன்ட்? என்னுடைய ஊழியக்காரர். அது நீங்கள் தான். ஹல்லேலூயா. இப்பொழுது படிப்போம் அந்த 13ஆம் வசனத்தை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நன்றாக குடிப்பார்கள் என்றால் தாகமாய் இருக்க மாட்டார்கள். நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். அப்புறமா, இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷப்படுவான். நீங்களோ வெட்கப்படுவீர்கள்.
அப்புறம் இதோ என் ஊழியக்காரன் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பான் பாருங்க. நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அப்போ ஆண்டவர் மை சர்வன்ட், என்னுடைய ஊழியக்காரர், இதோ என்னுடைய ஊழியக்காரர், இதோ என்னுடைய ஊழியக்காரன் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்களோ என்பது யாரை குறிப்பிடுகிறார் என்றால் இவர்கள் கர்த்தரை மறுதலித்தவர்கள். 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய பாருங்க. இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், மறந்து விட்டார்கள், கர்த்தரை மறந்து விட்டார்கள். அவர் என்ன சொன்னாரோ, எதற்காக அழைத்தாரோ எல்லாவற்றையும் மறந்து விட்ட ஜனங்களை பார்த்து நீயோ அப்படி சொல்றார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த காரியத்தை ஆண்டவர் விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் தான். காட்ஸ் வில் இஸ் அவர் பர்பஸ், காட்ஸ் வில் இஸ் அவர் டிசையர். ஹல்லேலூயா. அது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். யாராவது உங்களை கேட்குறாங்க, யாராவது உங்களை பார்த்து உங்களை கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, என்ன செய்ய போகிறீங்க? வாட் காட்ஸ் டிசையர், கர்த்தருடைய சித்தமே என் வாழ்க்கையில் இருக்கும் லட்சியம், கர்த்தருடைய சித்தமே என் வாழ்க்கையில் நான் விரும்பும் காரியங்கள் அப்படின்னு சொல். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க 8வது வசனம் படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். There is some juice in you, there is something little in you. கொஞ்சம் இருக்கிறது. ஆண்டவர் பார்த்து எவ்வளவோ விலகி போயிட்டோம், எவ்வளவோ எத்தனையோ காரியங்கள், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கார். இருக்கு கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் ரசம் இருக்கிறது. there is something in you, கிரைஸ்ட் ஒரு வார்த்தை ஒட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் சொல்ல, என் ஊழியக்காரர் நிமித்தமாக அவர்களை நான் அழிக்க மாட்டேன்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளோ பெரிய கிருபை. சின்ன தவறு செஞ்சால் கூட இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து நம்மளை தூக்கிடுறாங்க. சின்ன தவறு, இல்லை ப்ரோ, நோ சார் அப்படின்னு தூக்கிடுறாங்க. நோ சார், எங்களுக்கு பாலிசி இருக்குது தூக்கிடுறாங்க. நோ we won't agree to this, we have our own policy. இதெல்லாம் இருக்குது. சின்ன தவறு செஞ்சால் கூட நோ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க இந்த வசனத்தில், என் ஊழியக்காரன், மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன், அவனை நான் என்ன பண்ணுறேன், அவனுக்குள்ள இன்றைக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருக்கிறது, அதை நான் விட மாட்டேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், டுடே God is speaking to you. அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், there is something little for Christ today. அது ஆண்டவர் எதையும் அழிக்க மாட்டார், ஆனால் ஆண்டவர் ரிவைவ் பண்ண விரும்புகிறார். God wants to revive your life. Hallelujah. அதனால் பாருங்கள், ஆண்டவர் மை சர்வன்ட்ன்றார். ஹீ இஸ் மை சர்வன்ட். அவன் சாப்பிடுவான், அவன் குடிப்பான், அவனுக்கு தாகமாகவே இருக்க மாட்டான், சந்தோஷமாக இருப்பான். ஏனென்றால் என்னுடைய ஊழியக்காரன், அவன் என்னுடைய வேலைக்காரன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் முதலே நான் சொல்லிட்டேன், யார் அந்த ஊழியக்காரன் தேடாதீங்க, அந்த ஊழியக்காரன் நீங்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியத்திற்கு எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. There is a calling for everyone to preach the word of God. There is a calling for everyone to speak the word of God. There is calling for evangelism. Everyone, எல்லாருக்குமே evangelism. It is flat. The world is flat. ஊழியம் செய்வதற்கு, இவாஞ்சலிஸ்டாய் போவதற்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. நீங்கள் எந்த பணிஸ்தலத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் செய்யலாம். என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த இடத்தில் ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். என்னால் போய் சிஎம்சிக்குள்ளே போக முடியாது, என்னால் விஐடிக்குள்ளே போக முடியாது, என்னால் ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த 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 ஃபோரம்குள்ளே போக முடியாது. இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நீங்கள் பணி செய்யும் ஸ்கூல், நீங்கள் ஆட்டோ ஓட்டும்பொழுது
அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக உங்களை அழைத்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் காட். அந்த இடத்தில் யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் காட். நீங்கள் எப்படி சாட்சியாக நிற்பீங்க என்றது தான் ரொம்ப முக்கியம். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நோ ஐ வில் நாட் டூ திஸ் பிகாஸ் ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்க. கர்த்தருடைய ப்ரொட்டெக்ஷன் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை. அவர் நமக்கு உணவை தருகிறார், நம் தாகமாக இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறார், நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகிறார், சந்தோஷமாக கம்பீர பாட்டை பாடுவோம். கர்த்தர் என்றைக்குமே அவர் ஊழியக்காரர்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இரண்டாம் குறிப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்க்கலாம். இரண்டாம் குறிப்பு பார்த்து சங்கீதம் புத்தகம் சங்கீதம் 78 அதிகாரம் 70 வசனம். அதில் இரண்டாம் குறிப்பு என்னவென்றால் a servant by God. ஊழியக்காரன் கர்த்தரால் ஒரு ஊழியக்காரன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அப்ப பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். யாரு? ஆண்டவர் தான். யூ cannot become a servant of God by your own. இது பாருங்கள், தாவீதோட எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நிறைய வேதத்தில் அவர் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஏராளமாக எல்லாரையும் சொல்கிறார் ஆண்டவர். பவுல், பேதுரு எல்லாரையும் சொல்கிறாரு. இப்போ யாரை இங்கே பைபிளில் எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் ஒரு ஸ்மால் எடுத்துக்காட்டுக்காக எனக்கு பார்க்கணும், தாவீதை பார்க்கலாம். என்னுடைய ஊழியக்காரன் தாவீது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவனை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? ஐ சோசின்றார். அப்படின்னா பாருங்கள், ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் முன்குறிக்கிறார், ஆண்டவர் தான் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரா ஊழியம் செய்வதற்கு? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்போ ரட்சிப்பு பெற்றுக்கொண்டீர்களோ, எப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்களோ, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Because you are a servant of God. You are going to do God's work. எந்த பணியில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்கிறது. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அவனை ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. அவரை தெரிந்தெடுத்து கொண்டார். அப்போ பாருங்க, தெரிந்தெடுப்பது யார்? ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்போ நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், என்னை நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர். நான் எனக்கு நேரம் இருக்கும்போது எந்த நேரம் இருந்தாலும் என் நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன். நான் நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பணியில் இருக்கிறேன், நான் சாட்சியாய் நிற்கிறேன். ஆண்டவர் உமக்கு நான் சாட்சியாய் நிற்கிறேன். நான் அந்த இடத்துல சொல்லுவேன், நான் போய் சொல்லுவேன், கர்த்தரை பற்றி சொல்லுவேன், சாட்சியாய் நிற்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த இடத்தில் உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. பாருங்கள், ரெண்டாவது இன்னொரு வசனம் படிப்போம். பாருங்க, 89, அதாவது 89 சங்கீதம், அதே சங்கீதம் 89 20 வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி. அப்ப யார் அபிஷேகம் பண்றது? ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் காட். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய வேலைக்காரர், கர்த்தருக்காக பணிக்காக இறங்கி செய்கிற ஒரு நபர், அந்த இருதயம் இருக்கிற நபர் நீங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றார்? அதற்கேற்ற அனாயிண்டிங்கை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவாஞ்சலிசமா, இல்லை இன்டர்செசரி ப்ரேயரா, இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா, இல்லை சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா, இல்லை ஒரு சாட்சி ஒரு 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 உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயே சாட்சியாக எழுமி நிற்கிறீங்களா, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாருமே எல்லாமே செய்கிறாங்க, எல்லா தவறுகளும் அங்கே நடக்குது.
ஆனால் அங்கே ஒரே ஒரு நபர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவர்கிட்ட பேப்பர் போனால், எந்த இது போனால் அவர் லஞ்சமே வாங்க மாட்டார், அவர் தவறே செய்ய மாட்டார். வேலை எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிற ஒரு நபர் யார் தெரியுங்களா? நீங்கள் தான். உங்களை தான் ஆண்டவர் அங்கே உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா, உங்களை ஆண்டவர் கொண்டு போகிறாரா? எந்த ஒரு பேஷண்ட்டை பார்த்தாலும் கர்த்தர் இவங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கர்த்தர் இவங்களை நேசிக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவரால் செய்ய முடியாது எதுவும் கிடையாது, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யாரோ அவங்க, யாரோ நீங்கள் தான். அது நீங்கள் தான். ஆண்டவர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் போகும் பணியிடம், wherever you work, நீங்கள் செல்லும் இடம், போதகர் ஊழியம், இவாஞ்சலிசம், இதெல்லாம் பற்றி நான் சொல்லலை. அவர்களுக்கு தனித்தனி அழைப்பு இருக்குது. ஒவ்வொரு போதகருக்கு ஒரு அழைப்பு இருக்குது, இவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனி அழைப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் ஊழியம் செய்கிறவர்கள். They are all servants of God. We are all servants of God. Hallelujah. Hallelujah. We are all servants of God. அப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை. இன்னொரு வசனம் படிங்க, 114 சங்கீதம் 114 10ஆம் வசனம், 114 அதிகாரம் 10ஆம் வசனம். சாரி, 100 சரி அதை விடுங்க. அப்போனா சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பாருங்க, அப்போ கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை என்ன பண்றாரு? மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். He will rescue. இங்கிலீஷில் தான் போட்டிருக்கு, rescued by God. யார் இந்த ஊழியக்காரன்? யார் இந்த ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, யூ ஆர் ரெஸ்கியூட் பை காட். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் வேகமாக போகிறேன், ஏன்னா ஒரு கடைசி ஒரு 3வது குறிப்பு இருக்குது, அதனால் வேகமாக போகிறேன். இந்த 2ஆம் குறிப்பை நீங்கள் மேலும் படித்து பாருங்கள். தாவீதை படித்து பாருங்கள். தாவீதை எப்படி ஆண்டவர் அழைத்தார், அவன் தன்னுடைய வேலைக்காரன் என்று அழைக்கிறார், என்னெல்லாம் சொல்லி அழைக்கிறார் என்று நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அப்புறமா 3ஆம் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் காட்ஸ் சர்வன்ட். இயேசு கர்த்தருடைய ஊழியக்காரன். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் படிப்போம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆமா, கண்டிப்பாக கட்டளையிட்டார். அப்பொழுது என்ன பண்ணார் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் எங்க சொன்னார்? ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1-4 அப்புறமா படிங்க. இந்த வசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தை என்னன்னு பாருங்க, 18ஆம் வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். அப்ப பாருங்க, மை சோசன் சர்வன்ட். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும், மை சோசன் சர்வன்ட், மை சர்வன்ட், என்னுடைய ஊழியக்காரன். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஊழியக்காரர். அப்போ நம்மை போல ஆண்டவரும் இந்த உலகத்தில் இறங்கி ஊழியம் செய்ய இறங்கி வந்தார். மேலும் படிப்போம். என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். அப்போ கர்த்தருடைய ஆத்துமா, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பிரியமாய் இருக்கிறீர்களா?
நாம் பிரியமாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவிக்கு ஆத்மாவுக்கு பிரியமாக இருந்தார். ஹல்லேலூயா. படிங்க. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் மேலே the Spirit of God rested upon Jesus Christ. அப்போ அவர் இறங்கி வந்து ஊழியம் செய்தார். இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்தார். கர்த்தருடைய சித்தம் தான். எங்கே படித்தாலும் நீங்கள் பார்க்கலாம், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை செய்ய மட்டும்தான் வந்திருக்கிறேன். இதை தவிர அவர் எதையும் அவர் வந்து அதிகமாக விலகி போனதே கிடையாது. இதே தான் எப்பொழுதும் குறிப்பிட்டு கொண்டே இருப்பார். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன் நாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மேலே படிங்க. அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமா, இப்ப பாருங்க, அப்போ தேசத்திற்கே ஒரு நம்பிக்கையாய் இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு ஊழியக்காரனாக, பிதாவின் ஊழியக்காரனாக இறங்கினார். அதுதான் அந்த வசனம். ஸோ ஜீசஸ் வாஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட். ஜீசஸ் வாஸ் அ மிஷனரி ஃபார் திஸ் வேர்ல்ட். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு போதகராக இருந்தார், ஒரு மெய்ப்பனாக இருந்தார், ஒரு லீடராக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தார், அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். அவர் இரவும் பகலும் மேலே மலை மேலே ஏறி போய் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். இன்டர்செசரி ப்ரேயர் செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் இன்டர்செசரி ப்ரேயர் செய்தார். தன்னுடைய பணிகள் செய்யும்போது கூட அவர் அவர்களுக்காக ஜெபித்தார். பாருங்கள், எல்லா ஊழியங்களும் ஆண்டவர் எடுத்துக்காட்டி வைத்து போயிருக்கிறார். தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார், ஒரு அப்போஸ்தலராக இருந்திருக்கிறார், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஷெப்பர்டாக இருந்திருக்கிறார், ஒரு டீச்சராக இருந்திருக்கிறார், சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருடைய டீச்சர்களை அமர வைத்து, அவரோடு கூட வந்த ஜனங்களை அமர வைத்து சொல்லி கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து தி கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ சர்வன்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நம்மை பார்த்து நம்ம இயேசு கிறிஸ்து, நான் ஊழியக்காரன் நான் இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு பாருங்கள், அவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், படிப்போம், யோவான் 15:15 படிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல போவது கிடையாது. நான் உங்களை என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்ல போவது கிடையாது. என்ன சொல்கிறேன்? ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஆமா, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். I am going to call you my friend. நான் உங்களை என் சிநேகிதர், என் சகோதரர் என்று சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. What an opportunity. What a great God Jesus is. Jesus is a great person, great God. அற்புதமானவர், வண்டர்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், ஊழியக்காரன் வேலைக்காரன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய சகோதரன்றார். ஹல்லேலூயா. நான் இப்படி அழைக்க மாட்டேன், நான் உன்னை நண்பனாக, சகோதரனாக நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவரே நமக்கு வழிகளை எல்லாவற்றையும் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட், we praise you God. அப்பா, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஹல்லேலூயா. மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியக்காரனே என்று எங்களை பார்த்து அழைக்கிறீரே என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், யார் இந்த ஊழியக்காரன் என்று. ஆண்டவரே, என்னை பார்த்து நீதான் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. மை ஜீசஸ், மை லார்ட். அப்பா தேவரீர், ஹல்லேலூயா. என்னை பார்த்து சகோதரன் என்று முடித்தீரே. அப்பா, என்னை பார்த்து இந்த மாதம் முடியும் பொழுது you are my friend, I will share everything with you என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னீர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமோ?
இஸ் மை ஃப்ரெண்ட். அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லா ரகசியங்களும் எல்லா காரியங்களும் அவனோட ஷேர் பண்ணணும்னு யோசித்தா ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள. ஹல்லேலூயா. அவர் கைகோர்த்து நடக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் எவ்ரிதிங் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. இயேசுவே நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி ஜீவிக்கும் நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கே அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து நடப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளில் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர், எங்களுக்காக கர்த்தாவே தேவரீர் நீர் இறங்கி வந்து ஊழியத்தை செய்து, அப்பா கர்த்தாவே தேவரீர் முதல் மிஷினரியாக இறங்கி வந்து எல்லாவற்றையும் நீர் செய்து எங்களுக்கு காட்டினீரே, அதற்காக நன்றி. எங்களுக்கு அப்பா கடைசியாக நண்பராக எங்களை கட்டி அணைத்து கொண்டீரே, அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தேவரீர் அப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்கள். எங்களை கர்த்தாவே தேவரீர் நீர் கண்டிப்பாக நிச்சயமாக கைவிட மாட்டீர் என்ற அபாரமான விசுவாசம் எங்களுக்கு இருக்குது. அதற்காக நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். நிறைய பிரச்சனை போராட்டத்தில் சோர்ந்து விழுந்து விடுவோம். எங்களை பலப்படுத்துங்க. ஆவியில் உற்சாகப்படுத்துங்க. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா தைரியமாக அப்பா நிற்க கிருபைத்தாங்க. தைரியமாக எழுந்து நிற்க கிருபைத்தாங்க. எங்கள் பின்னாடி இருக்கோல எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டு ஓடிடலாம் தேவரீர். ஆனால் எங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் நிற்கிறார். அதுதான் எங்கள் இயேசு கிறிஸ்து. அதுதான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவே நீர் எங்கள் முன்பதாக நிற்பதற்காக நன்றி. எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பதாக செல்வதற்காக நன்றி. உம்மையை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.